உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சாரி, நானும் டென்ஷன் ஆகிட்டேன், அதனால் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமான இந்த விழா நாயகன் அர்ஜுன் சார். ஃபஸ்ட்டு உங்கள் பேர் தான் சார் இருக்குது. அதனால் உண்மையிலேயே வந்து எனக்கு ஒரு சின்ன சைக்கலாஜிக்கல் பிரச்சனை இருக்குது. நான் நடிக்கும்போது ஃப்ரெண்டில் யாராவது ரொம்ப நல்லா நடித்தாங்கன்னா நடிப்பு எனக்கு வராது, அப்படியே ரசிக்க ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா இன்றைக்கும் நான் வந்து சினிமாவில் என்னோடய சக்ஸஸ் காரணம் வந்து நல்ல ரசிகன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் பெருசாக நடிக்க வராது, எதுலேயுமே பெருசாக தெரியாது, ரொம்ப ரசிப்பேன். ராஜா சார் மியூசிக்கை ரசித்து நான் மியூசிக் டேரக்டர் ஆகிட்டேன். அது மாதிரி நிறைய பேர் நடிக்கிறத பார்த்து நடிக்கலாம் ஆரம்பிக்கல, ஆனால் நடிகர் ஆகிட்டேன். அதில் வந்து அர்ஜுன் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் பார்த்தேன், கண்கூடாக பார்த்தேன். டயலாக் இல்லாத போர்ஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, என்ன சின்ன லிப் மூமெண்ட் எவ்வளோ முக்கியம், கண்ணை என்ன பண்ணுறாரு, என்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாருன்ற விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன் சார், கற்றுக்க முடியாது, பார்த்து என்ஜாய் பண்ணேன். அருமையான எக்ஸலண்ட் பெர்ஃபார்மர், இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ப்ராஜெக்டோட பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. வெரி இம்பார்ட்டன்ட் பில்லர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள். ரொம்ப தேங்க்ஸ் சார். அங்கே பேசும்போது சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க வேறு லெவல்னு. ஒரு சின்ன விஷயம் புரியல. ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க நான் சின்ன வயசுல இருந்தவரை பார்க்குறேன்றாங்க. ஒருத்தர் சொல்கிறாங்க முடி இன்னும் கொட்டலையே அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இதாக ஒரு லெவலான்னு புரியல. படத்தினுடைய ஹீரோயின் ஆஷிமா, அவங்க கூட முதல் படம் மாதிரி இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப பயந்து ஒவ்வொரு சீன் எப்படி பண்ணணும் எல்லாரையும் கேட்டு, சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கேட்டு அவங்க பண்ணியிருக்காங்க. வெரி ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெல்கம் டு அவர் தமிழ் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. பட் என்ன எங்க கூட ஒரு சாங் இருக்குன்னு சொன்னாங்க, அவங்க அப்புறம் எடுக்கலை. அண்ட் இன்னைக்கு நம்ம விஜய் ஆண்டோனி ஒரு பொய் சொல்லிட்டாரு. அங்கே வேறு இன்டர்வியூஸ் எல்லாம் இருந்தது. அந்த இன்டர்வியூஸில் சொன்னார், என்ன சார் சாங்கில் படத்தில் ஹீரோயின் இருக்குது, கெமிஸ்ட்ரி, ஐயோ எனக்கு தெரியாது சார், கெமிஸ்ட்ரினா என்ன சார் அப்படின்னு சொன்னார். இப்போ பாட்டு பார்க்கும்போது தெரிஞ்சுது இப்படி ஒரு பெரிய பொய் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு. சில நேரத்தில் நம்ம இது ஒரு 160 படம் மேலாச்சு. நிறைய தடவை மோஸ்ட் ஆஃப் த டைம் கதை கேட்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும், ஆனால் தியேட்டரில் வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்கும். இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்டேஷன். சில டைரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணிடுவாங்க. நம்ம கதை கேட்டதை விட சிலது கொஞ்சம் மிஸ் ஆயிரும். பட் ஆண்ட்ரியூ எனக்கு ஃபஸ்ட் டைம் சொன்ன அந்த கதை எனக்கு ஃபுல்லாக படம் நான் பார்த்துருக்கேன். அது அப்படியே 10 times மோர் தென் தட். அதே ப்ரெசன்டேஷன் கதை வந்து பேப்பரில் சொல்கிறது வந்து திரையிலே சொல்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டைரக்ஷனு. ஸோ ஹி டன் அ ஒண்டர்ஃபுல் ஜாப். எல்லா விதத்துலேயும் ஒவ்வொரு கேரக்டர் ப்ரெசென்ட் பண்ணதுலேயும் ஹி ஹஸ் டன் அ ஃபென்டபிளஸ் ஜாப். தேங்க்யூ ஆண்ட்ரூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அப்புறம் என்னோட ஹீரோயின் ஆஷிமா, கெமிஸ்ட்ரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களாம் மீண்டும் கேட்டுக்கிறேன் தான் சார் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன்னா போதுமா? தேங்க்யூ சார். ஸோ ஆஷிமா, ஐ ஹவ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப் இன் திஸ் மூவி. ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறத நான் இப்போ தான் கேட்டேன், ரொம்ப அருமையாக பேசுனாங்க. தமிழில் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் நிறைய ஓப்பனாக இன்டர்வியூவில் இந்த மாதிரி கற்றுக்குறாங்க, தமிழ் வேறு கற்றுக்க போகிறாங்க. ஸோ அருமையான ஒரு ஹீரோயின் கிடச்சிருக்காங்க நமக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனை பற்றி இப்போ நான் பேசி ஆகணும். என்னோடய ப்ரொடியூசர் பிரதீப் சார். எனக்கு போன வருஷம் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. என்னோடய கெரியரே வந்து கேள்விக்குறியாக இருந்த டைம் அது. இன்றைக்கி அவர் இல்லாமல் நான் இல்லை. ஸோ சரியான டைமில் இந்த ப்ராஜெக்டை எனக்காக ப்ரொடியூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய கொலைகாரனாக மாற்றினேன். உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ், எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது சார். பிரதீப் சார், நீங்கள் வந்து வேறு லெவல் சார் என் லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் சார். பிரதீப் சார் எப்படி கரெக்டான டைமில் உள்ளே வந்தாங்களோ அதே மாதிரி இன்னொரு செகண்ட் ஹீரோ ஆஃப் தி மூவி தனஞ்சயன் சார் உள்ளே வந்தாங்க. ப்ராஜெக்டை எடுத்தால் பத்தாது, அதை கரெக்டாக ரிலீஸ் பண்ணணும். அது வந்து நான் வந்து கண்டிப்பாக இந்த பப்ளிசிட்டிலாம் பார்த்து நான் வேந்து போய் நிற்கிறேன் சார். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து லாஸ்ட் 9 படம் பண்ணாமல் போயிட்டேன்னு ஃபீல் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரானரி பப்ளிசிட்டி வந்து ஏதோ வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்துலையும், டிசைன்லேயும், இந்த டைமில் ரிலீஸ் பண்ணுன்றதுலையும், இந்த ப்ரெஸ் மீட் கூட்டினதுலையும் எல்லாத்துலேயுமே வந்து இன்வால்வ் பண்ணி சார் வந்து பண்ணி பெரிய லெவலில் ரீச் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
பலரோட உழைப்பு இருக்குது இதில். இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும். அப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட் ராதாமோகன் சார், சசி சார் வந்து என்னோடய லைஃப்பில் 2 முக்கியமான விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று வந்து மியூசிக் டைரக்டராக என்னை அறிமுகப்படுத்தினது ரிஷுமில். அடுத்தது வந்து எத்தனை படம் நான் பண்ணாலும் பிச்சைக்காரனுக்கு ஈடாகுமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டாரு. நான் இன்னும் 10 ஃப்ளாப் தாராளமாக தரலாம் போட்டிருக்கு சார். அது ஃப்ளாப் கொடுத்துட்டு இருக்கும்போது சன் டிவியில் போட்டாங்கன்னா திருப்பி வந்து பழையபடி மார்க்கெட்டை வந்து திருப்பி ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. டிவியில் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணும்போதெல்லாம் படம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு திருப்பி ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு டிஆர்பி கூடுற மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் சார். ராதாமோகன் சார் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் சிவா சார், 2 சிவா சார்களுக்கும் என்னோட கரண்ட் ப்ரொடியூசர்ஸ். தமிழரசனில் எவ்வளோ பெரிய பட்ஜெட், என்ன ப்ராஜெக்ட்டு, என்ன சைஸ் சார். நீங்கள் என்ன சொன்னீங்களா சார்? ஸோ உங்களை மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கும்போது அந்த மாதிரி டெடிகேஷன்லாம் கொடுக்குறது தப்பே இல்லை சார். பண்ணுறேன். அக்னிச்சிறகுகள்ன்ற ப்ராஜெக்ட் ரொம்ப பிரமாண்டமாக வந்துட்டுருக்கு. நான் அருண்விஜய் சார் நடிச்சிட்ருக்கோம். அது கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி எஃப்சி சிவாஸோட ப்ராஜெக்ட் தமிழரசனும் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, நான் என்னோட காம்பவுண்டில் படம் பண்ணுற வரைக்கும் குட்டியாக தெரிஞ்சுது. இப்போ நான் வெளியே பண்ணும்போது பெருசாக இருக்குது ப்ராஜெக்ட்லாம். எனக்கே பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் பயமாக இருக்குது சார். பெரிய ஆர்டிஸ்ட்லாம் போட்டு பண்ணுறீங்க. அடுத்தது என்னோட ப்ரொடியூசர் கம் டைரக்டர் சார் சசி சார், வசந்தபாலன் சார், செந்தில் சார், வசந்தபாலன் சார், உங்கள் எல்லாருக்கும் இந்த விழாவுக்கு வந்து சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லா ஃபங்க்ஷன்லேயும் நான் சொல்ல மிஸ் பண்ணுற இந்த ஒரு விஷயம், எனக்கு நான் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என் மனைவி, அவங்களோட சிஸ்டர்லாம், என்னோட கலீக் ஜனா, என்னோடய சவுண்ட் டிசைனர் ரஹமத்துல்லா அண்டு விஜய் ரத்னம், என்ன சந்திரசேகர், சக்தி அப்படின்னு எனக்கு பின்னாடி வந்து விஜயன் கார்பரேஷனில் ஒரு பெரிய டீமே இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், பாருங்கள். தேங்க்யூ.